அதிமுகவுடைய மாவட்ட ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சரியான வேலை இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் தம்பி வந்து தோக்கடிக்கப்பட்டோம். சரியான வேலை அவங்க செய்யலை, அதனால தான் தோத்தோம். ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டார், ராஜேந்திர பாலாஜியே ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், நம்ம சரியான முறையில் வேலை செய்யலை, அதனால ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு அவரே சொல்றாரு. என்ன அவங்க டயத்துக்குள்ள வரவே இல்லை, ராஜேந்திர பாலாஜி உள்ள வரல. அதனால அதுக்கு வந்து அதுவும் ஒரு காரணம் தான், முக்கியமான காரணம் அது. அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். அதில் அதிமுக இறங்கி வேலை பார்த்திருந்தால் இல்லை, எங்களுடைய தலைமை, நாங்கள் தேமுதிகவுடைய மாவட்ட செயலரோ இல்லை தேமுதிக ஒன்றிய செயலர் எங்கள் தலைமையில் விட்டுருந்தா கண்டிப்பான முறையில் தம்பி வெற்றி விட்டு அந்த இடத்துல போராடினாலும் நாங்கள் கொண்டு வந்திருப்போம். அந்த இடத்துல அவங்க தலைமையில் அதிமுக தலைமை இருக்க போய் தான் எங்களை தோக்கடிக்கப்பட்டாங்களோ. நாங்கள் தோக்கலாது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுருந்தா ஜெயிச்சிருக்கலாம். உறுதியாக மீண்டும் தம்பி பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஏதோ எந்த தொழில் நின்னாலும் வெற்றி வருது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. 100% அந்நியாரா இருந்தாலும் சரி, தம்பி பிரபாகரனா இருந்தாலும் சரி, 100% 2 பேரும் ஜெயிக்கிறது உறுதி, அதுல மாற்றமே இல்லை. வெற்றி வெட்டு கண்டிப்பான முறையில் அவங்கள அரையணத்தில் நாங்கள் அமர்த்துவோம், சட்டசபைக்கு அனுப்புவோம். இது எங்க உயிரை கொடுத்தாவது செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். எங்க விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இது என்னுடைய இதுல சொல்றேன். அதில் அதே மாதிரி மேற்கு மாவட்டமும் அப்படிதான். சரி மாமாவும் அவ்வளவு அரும்பாடுபட்டு உழைச்சோம். நாங்கள் உழைச்சதை இதை வந்து முழுமையா கொண்டு போய் சேர்க்காத விட்டது கேட்டியார். ஏன்னா அவர் தலைமை தான் நம்ம பெண்ணணும். இதே மாதிரி எங்க தலைமையில் நாங்கள் விட்டோம்னா நாங்கள் தம்பியை இன்னைக்கு எவ்வளவோ போராட்டம் பண்ணி அவர் வெற்றியை கொண்டு வந்திருப்போம். காரணம் இதுதான், முழுக்க 180% கேட்டியார் சரியான முறையில் அந்த வேலை பார்த்துருந்தால் அவங்க கண்காணிப்புல இருந்திருந்தால போது செஞ்சிருக்கலாம். அவங்க யாருமே வரல. அதனால ஏன்னா அவங்க சொன்னாங்க, உள்ள இருக்கும்போதே சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க அதிமுக பின்தாங்கிருச்சு, விஜயபிரவரம் மட்டும் அவர் முன்னிலையில் போறாரு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு யூக பிரச்சனை வந்தது. அப்ப இது ஒண்ணு வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கினாங்க. அப்பயே எங்க மனசெல்லாம் உடைஞ்சது. சரி பார்த்துக்கலாம், இதெல்லாம் தலைமையில சொன்னா அன்னிட்டே சொன்னா அந்த மாதிரி இருந்தது. அதுல